அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மசாலா பாஸ்தா எப்படி செய்யப்படுதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே 1 கப்பு பாஸ்தா சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடிசா நறுக்கி 2 தக்காளியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை நல்லா கிளறி விட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா டேஸ்டியான ஒரு எம்மியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.